போக்குவரத்து தலைமை பணிமனையில் 20 லட்சம் ரூபாயில இன்னைக்கு சிமெண்ட் தளம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய தொழிற்சங்கத்துடைய நிர்வாகிகள், போற்றலுக்குரிய அன்பு சகோதரர் மண்டல செயலாளர், பணிமனையினுடைய செயலாளர், போக்குவரத்து தொழிலாளருடைய மண்டல செயலாளர் அருமை தம்பி மகாலிங்கம் அவர்களும் மற்றும் நிர்வாகிகளும் கேட்டுக்கொண்டதற்காக என்னுடைய தொகுதி மேம்பாட்டின் நிதியிலிருந்து 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு இந்த பணிமனையில் இன்னைக்கு பணிகள் நிறைவேறி இருக்கிறது. அதை திறந்து வைப்பது மற்ற நானும், எங்களுடைய கழக நிர்வாகிகள், எங்களுடைய பகுதியினுடைய செயலாளர் அருமை சகோதரர் மாமன்ற உறுப்பினர் கே கருப்பசாமி அவர்கள், வட்டத்துடைய செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் இவருடைய முன்னிலையில் இங்கே அன்புக்கினிய கழக அவைத்தலைவர் அண்ணன் அண்ணாதுரை மற்றும் இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர், போற்றலும் பாராட்டுதலுக்குரிய அருமை தம்பி அனைத்துறை எம்ஜிஆர் மன்றத்துடைய துணை செயலாளர் MS பாண்டியன், மாநகர் மாவட்ட பொருளாளர் குமார் அவர்கள் மற்றும் பறவை பேரூராட்சியுடைய சேர்மன் பறவை ராஜா அவர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள், தொழிற்சங்க நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கார்கள். என்னுடைய தொழிலாளர் பாருங்க, நான் நீங்க குடும்பத்துல குழப்பத்தை மறந்துட்டு துணைவியார் சொல்லுங்கன்றார் துணைவியார் அவர்களும். ஏன்னா அவன் சொல்லுவாங்க, என்னை கூட்டி போய் வச்சுட்டு பொம்மை மாறி நிக்க வச்சுட்டு நீங்க வாட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க. அவர் அண்ணாதுரை என்ன சொல்லியும் செய்ய மாட்டேங்க. ஏன்னா சரி, இது திறந்து வைப்பது மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் இந்த பணிமனைக்கு நிறைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்ற வேண்டியிருக்கு. ஒரு அரசு செய்ய வேண்டிய பணியை இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இது மாதிரி பணிமனையில நிறைய பழுதான இடங்கள், மிகவும் மோசமாக சாலைகள் இருக்கிறது, பணிமனையும் அமைந்திருக்கிறது. எனவே இது மேம்படுத்தி தர வேண்டும் என்பது அடுத்து எங்களுடைய ஆட்சி உறுதியாக அமைகிறது. ஆட்சி அமைந்தவுடன் எங்க பொதுச் செயலாளர் சொல்லி உடனடியாக இந்த பணிமனைக்கு என்னென்ன தேவையோ அடிப்படை தேவைகள் அத்தனையும் நிறைவேற்றி தருவோம் என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி தானே தலைவரே? எல்லாருக்குமானதானே? தொழிலாளர்கள் அனைத்து கட்சி, திமுக, கம்யூனிஸ்ட், மதிமுக, காங்கிரஸ் எல்லாமே உள்ளடக்கம் தான். தொழிலாளர் வர்க்கம்னா எல்லாம் ஒண்ணுதான். தொழிலாளர்கள் எல்லாம் சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்றது நல்லது தானே. விரைவாக இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம். விரைவு கட்டுறதுக்கு மக்கள் முடிவெடுத்திருக்காங்க. உறுதியாக மக்கள் மாற்றத்தை கொடுக்க இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நாங்க போற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அனைத்து இடங்கள்லையுமே மக்கள் சொல்லுவது இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும். இங்கே சட்ட ஒழுங்கு மோசம், எங்களுக்கு பெண்கள்லாம் சொல்றாங்க எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, போதை மாநிலம், போதை ஆசாமியிலிருந்து எங்களை காப்பாற்றுவது பெரும்பாடாக இருக்கிறது. எனவே எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பாழாகிவிடும் என்ற பயம் இருக்கிறது. எனவே அச்சுறுத்தல் இருக்கிறது. எனவே இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பது மக்களுடைய முடிவாக இருக்கிறது. அதெல்லாம் நாங்க எப்படிங்க சொல்ல முடியும்? எங்களை பொறுத்த அளவுக்கு மக்கள் களம் நல்லா இருக்கு. களம் எங்க எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்றதுல மக்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கு. அதுல மாற்ற கருத்தே இருக்கு. யார் வந்தாலும் நாங்க ஏற்கனவே சொல்றோம், எங்க தலைமையை பொறுத்த அளவுக்கு எங்க பொதுச் செயலாளர் சொல்றதுன்னா யார் தோழமையா கொள்ளுவது, தேர்தலிலே பணியை சேர்த்து அவர்களை அரவணைத்து செல்வது என்பது எங்க பொதுச் செயலாளர் தான் அது எல்லாம் நடவடிக்கை எடுப்பார். எங்களை பொறுத்த அளவுக்கு எங்க பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அதைத்தான் எங்களுடைய வேதவாக்கு. தான் நீங்க சொல்லுங்க, வந்த பிறகு பாத்துக்கலாம். இப்போதைக்கு வேற என்ன சொல்லுங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் மேலிடத்து விவகாரத்தை போயிட்டு நீங்க எங்கிட்ட போய் இதெல்லாம் போயிட்டு இருக்கீங்க.
எங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒரே கருத்து தான், திமுக அரசை மாற்ற வேண்டும், மக்கள் விரோத திமுக அரசை மாற்ற வேண்டும் அடிப்படையில் தான் இணைந்திருக்காங்க. தமிழக மக்களுக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை, மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி, எனக்கு வரியில்லா ஆட்சி, சட்ட ஒழுங்கை பேணி காக்கிற ஆட்சி இங்கே வர வேண்டும், போதையில்லா ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எண்ணம். அதை நிறைவேற்றுக்கு எங்களுடைய எடப்பாடியார் தயாராக இருக்கிறார். அதுக்கான பணிகளை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இப்ப காலையிலிருந்து இந்த பணி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு இந்த தேர்தல் அறிவிப்பு வருதுன்னு நீங்க போட்ட உடனே எங்க ஏன் கேட்குறீங்க? என் தொகுதி மேம்பாட்டு நிதியில இருந்து செய்யக்கூடிய பணிகள் கூட வேணுண்டே அதிகாரியை காலதாமதப்படுத்தி கொடுக்குறாங்க என்ஓசி. அதனாலதான் ஒவ்வொன்றும் காலதாமதமாக போய் திறந்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் இப்ப கூட ஒரு பூமி பூஜை நம்ம விராட்டிபத்துல மந்தையில அங்க இருக்கிற நாடக மேடை ஒட்டி பூமி பூஜை போட்டுட்டு வந்திருக்கோம். காலையிலிருந்து இதே பணிதான் செஞ்சுட்டு இருக்கோம். சும்மாங்க, சிலிண்டர் தட்டுப்பாடும் இல்லை, பெட்ரோல் டீசல் அதெல்லாம் வண்டி போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் கேஸ் கிடைக்குது. வேணுண்டே ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணுன்றதுக்காக நானும் அப்படின்ற மாதிரி நம்ம வடிவேல் கணக்கு தான் இருக்கு இப்ப. ஆனா இன்னும் நிச்சயங்க, என்னுடைய முகத்துல பிரகாசம் என்னன்னு கேட்டீங்களா? என் முகத்துல பிரகாசம் வந்தது காரணமே, ஆனா என் வடிவேல் வந்துட்டாரு, களத்துக்கு வந்துட்டாரு. வடிவேல் வந்துட்டாலே அதிமுக வெற்றி, அதிமுக கூட்டணி வெற்றி 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 தான். கடந்த தேர்தலில் ரஜினிகாந்த் மிரட்டிதான் திமுக திமுக அது திமுகவுக்கு கைவந்த கலை. எங்களை பொறுத்தளவுக்கு அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம். எங்களை பொறுத்தளவுக்கு அது ஜனநாயக முறையில யாராக இருந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம். மக்களுக்கு விரோதமானதை எங்க அம்மாவும் சரி, அண்ணன் எடப்பாடியும் சரி, புரட்சி தலைவரும் சரி, அதைத்தான் தவிர்த்திருக்காங்க. குறிப்பாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் கமலஹாசனே எவ்வளவு பொறுமையான, அவரே நேற்று தினம் வலைதளத்துல போட்டுட்டாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாக அவர் போட்டிருக்காரு. உண்மையிலேயே நேற்று தான் நான் கமலஹாசனை உளமாற மனதார நான் வாழ்த்தினேன். அவர் கட்சி ஆரம்பித்தது உண்மையிலேயே மக்கள் நீதி மையம் கட்சி. மக்கள் நீதி மையம் உண்மையிலேயே டார்ச் லைட்டை தூக்கிட்டாரு. அப்படி ஒருத்தர் உடைச்சிருவாரு ஒரு டிவி அப்படின்ட்டு அவரே சொல்லிட்டாரு. என்னதான் விளம்பரம் பண்றீங்க? என்னங்க விளம்பரம்? மக்களுக்கு உண்மையான இங்க சுதந்திரம் கிடைக்கலையே, பூரா போதை கலாச்சாரமா இருக்கு, சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அண்ணன் கமலஹாசனை போர்க்குறி தூக்கிட்டார். அதே ஒரு சான்று என்பதை தெரியும். நன்றி, வணக்கம்.